ஈரான் இந்த அளவிற்கு வலுவான தாக்குதல் நடத்தி முடிந்த பிறகும் அவர்கள் நிலை குலையாமல் இருக்கிறார்கள். ஜி ஜின்பிங்கும் புட்டினும் வடகொரியாவும் இணைந்து எந்த விதத்திலும் ஈரானை தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 275 மில்லியனுக்கு எர்த்தைங்கிற ஒரு தனி சேட்டலைட்டை சீனா கொடுத்திருக்காங்க. 4 கார்கோ விமானங்களில் 200 டன் சரக்கு இப்பொழுது நேற்று முந்தானத்து ஒரு 48 மணி நேரத்தில் கொண்டு இறக்கியிருக்கிறார். ஈரான்ல யார் கொண்டு இறக்கிறார்? சீனா. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அமெரிக்காவினுடைய CIA உளவு அமைப்பு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. நேற்று சீனா மேன்பேட் அப்படிங்கிற ஒரு தோளில் இருந்து அடிக்கக்கூடிய ஏராளமான சாதனங்களை சீனா ஈரானுக்கு கொடுக்கிறார்கள். மனிதனுக்கு கெட்ட நேரம் வரும்போது இப்படித்தான் வரும் என்பது அமெரிக்கா தான் உதாரணம். ஒரு நாட்டிலிருந்து எல்லை, அந்த நாட்டிற்கு கடல் எல்லை உண்டு என்பது இன்டர்நேஷனல் லா. ஆனா அந்த ஹெர்முஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிச்சயக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர், இந்த போர் குறித்து நம்மளே பல விஷயங்களை பேசியிருக்கோம். ஒரு பக்கம் அந்த முற்றுகை, ஹர்மூஸுடைய முற்றுகை அமெரிக்கா செஞ்சுருக்குது. பிறகு ஈரான் அதை மூடியதாலாம் செய்திகள் வந்துச்சு. இப்போ அதோடைய கட்டம் என்னவாக இருக்குது? ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் தான் நான் இப்போ உங்களுக்கு செய்தியில் தரேன். அதில் எல்லாத்தையுமே கனெக்டிவிட்டி, கரண்ட்டே நம்ம மக்களுக்கு சொல்கிறது ரிஃப்ளெக்ட்ஸ். இப்போ இந்த போரில் மிக முக்கியமான சில செய்திகளை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அமெரிக்கா எப்படியாவது இந்த போரிலிருந்து வெளியே ஓடிடணும், தப்பி போயிடணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அதற்கு காரணம் அமெரிக்காவுடைய டிசபிலிட்டி, அவர்களுடைய இயலாமை, அவர்களுக்கான பணப்பிரச்சனைகள், மாறுபட்ட கருத்து அவர்களுக்குள்ளே. இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரு அரசியலில் வரக்கூடிய நவம்பர் மாதம் தேர்தல் வருகிறது. $3 இருந்த ஒரு கேலன் பெட்ரோலுடைய விலை இன்றைக்கு $5 மாறியிருப்பது அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வும் அங்கே அதிகரித்து வருவதை மக்கள் ரசிக்கவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அமெரிக்க அதிபர் அவருடைய வயது முதிர்வு, அவருடைய விரக்தியின் வெளிப்பாடு ஒட்டுமொத்த உலகத்தையே அமெரிக்க சமூகத்துக்கு எதிராக, அமெரிக்க கட்டமைப்புகளுக்கு எதிராக அவர் மாட்டியிருக்கிறார். ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா, நேட்டோ, பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து, ஜெர்மன், நெதர்லாந்து, இப்படி எல்லா நாடுகளும், ஆஸ்திரேலியா, கனடா, எல்லா நாடுகளுமே ஸ்பெயின் வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள். இப்பொழுது வரக்கூடிய நாட்களில் 40 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடக்கப் போகிறார்கள், என்க்ளேவ். அவற்றில் அமெரிக்கா அதில் இல்லை. அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவை விற்று அனைவரும் தள்ளி போகிறார்கள். இது அமெரிக்காவுக்கு உலக ரீதியான நட்பு வட்டாரத்தில் பெரிய செட்பேக். இது 2வது செட்பேக். 3வது அமெரிக்காவுக்கு இருக்கிற குறை என்னவென்றால், ஈரான் இந்த அளவிற்கு வலுவான தாக்குதல் நடத்தி முடிந்த பிறகும் அவர்கள் நிலை குலையாமல் இருக்கிறார்கள். அதற்கான காரணங்களை யோசித்து பார்த்தால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ரஷ்யாவும் சீனாவும் அவர்களுக்கு பெரும்பான்மையான உதவிகளை, ஒரு மாரல் கோட் அவர்களை பொறுத்தவரை செய்து கொண்டிருப்பதை அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை. உதாரணத்திற்கு, புட்டினுக்கு எதிராக ஜெலன்ஸ்கிக்கு அவர்கள் ஆயுதங்களை கொடுத்தார்கள், கோஆர்டினேட் செஞ்சாங்க யூரோப்பிய யூனியனை. இந்த நிலை நீன் செய்யும்போது நாங்கள் பட்ட வலி, எங்கள் நாட்டில் இழப்பு, ஏராளமான லட்சக்கணக்கான வீரர்கள் இறந்திருக்கிறார்கள், எங்களுடைய பொருளாதார இழப்பு, இதையெல்லாம் நீனும் அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வெளியே நல்ல பிள்ளையாக பேசிக்கொண்டாலும் ஜி ஜின்பிங்கும் புட்டினும் வடகொரியாவும் இணைந்து எந்த விதத்திலும் ஈரானை தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா இதையெல்லாம் எதிர்க்குவதற்கு அவர்களுக்கு துணிவில்லை மட்டுமல்ல, தோல்வி கண்டு ஒரு நிலை சமூகமாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் இப்பொழுது சொல்ல வேண்டுமென்றால், இதுவரை இல்லாத அளவிற்கு அமெரிக்காவினுடைய
மிக முக்கியமாக கற்பனைக்கு அப்பாற்பட்ட வாகனங்கள், விமானங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மொத்தம் 44க்கு மேற்பட்ட அமெரிக்காவினுடைய நுழங்கு ஊர்திகள், அதாவது வான் ஊர்திகள், விமானங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம், தாட், பேட்ரியாட் எல்லாமே அழிந்திருக்கிறது அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உருக்குலைந்திருக்கு. கடைசியில் அதற்கு தீர்வு என்ன வருது என்று சொன்னால் 275 மில்லியனுக்கு எர்த்தைங்கிற ஒரு தனி சேட்டலைட்டை சீனா கொடுத்துருக்காங்க. அந்த சேட்டலைட் மூலம் எந்தெந்த இடத்துலலாம் அமெரிக்கா நிலைகள் இருக்கிறது, அமெரிக்காவினுடைய போக்கள் எப்படி இருக்கிறது என்பதை துல்லியமாக கணித்து ரொம்ப டாப் மோஸ்டாக அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு 27 ஏர் கார்கோவில் இருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்கேயே சொல்லியிருந்தேன், ஏராளமான ஆம்ஸ் அண்ட் அமினேஷன் அங்கே அவர்களுக்கு போய் இறக்கப்பட்டது. இப்போது நேற்று இருட்டில் 4 கார்கோ விமானங்களில் 200 டன் சரக்கு இப்பொழுது நேற்று முந்தானத்து ஒரு 48 மணி நேரத்தில் கொண்டு இறக்கியிருக்கிறார்கள். ஈரானில் யார் கொண்டு இறக்கிறார்? சீனா. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய CIA உளவு அமைப்பு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க நேற்று 24 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கரண்ட் தான். அதில் என்னென்னா, சீனா மேன்பேடு அப்படிங்கிற ஒரு தோளிலிருந்து அடிக்கக்கூடிய ஏராளமான சாதனங்களை ஈரானுக்கு கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அந்த மேன்பேட் சாதனம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தமிழ் சினிமாக்களில் ஒரு ஆப்கானிஸ்தான் வச்சு கமலஹாசன் ஒரு படம் ஒன்று எடுத்தார், விஸ்வரூபம். அதில் கூட ஆப்கான் தலிஃப்கள் தங்கள் தோள்பட்டையில் வச்சு தான் அடித்தார்கள் அமெரிக்காவுடைய பெரிய விமானங்களை. இந்த மேன்பேடுங்கிற இந்த சாதனம் என்னவென்றால் ஓரளவுக்கு விலை கம்மி தான். 1000 அளவிற்கு சீனா உற்பத்தி செய்து அதை கஸ்பியன் கடலில் இருக்கக்கூடிய துர்க்மிஸ்தானுக்கு சரக்கு கப்பலின் மூலம் அவர்கள் அனுப்புகிறார்கள். நான் கஸ்பியனை பற்றி ரெண்டாவது சொல்கிறேன். துர்க்மிஸ்தான் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் USSR. துர்க்மிஸ்தானிலிருந்து அது அப்படியே கைமாறி ஈரானுக்கு வந்துடுது. ஈரானில் அமெரிக்காவுடைய இந்த விமானங்கள், நான் சொன்ன இந்த 44 விமானங்கள், எப்படி இருந்தாலும் விமானங்கள் 50,000 அடியிலேருந்து குண்டு போட முடியாது, அது கீழே இறங்கித்தான் ஆகணும். அது உயரம் குறைவாக இருக்கும்போது இந்த மேன்பேடு கருவிகள் உங்களுக்கு புரிய மாட்டேன்னா ஷோல்டரில் வைத்து கொண்டு குறிபார்த்து இலக்கை அடைப்பது இந்த மேன்பேட். இது பூமி பந்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு வானத்தில் அடிக்கலாம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர். அதை வைத்து அழகா 1000னா எவ்வளோ வச்சுருப்பாங்க, ஒருவர் 2 பேர் அடிப்பாங்க, மலைகளுக்கு மேலே நிற்பாங்க, இங்கெல்லாம் நிற்க மாட்டாங்க. அந்த நாடு இயற்கையாக நீங்கள் கவனித்து பாருங்கள், மலைகளும் காடுகளும் உண்டது. அதை கிட்டத்தட்ட பல மீட்டர் இருக்கும். அதிலிருந்து 5 கிலோமீட்டருங்கும் போது ரொம்ப எளிதாக அடித்து தான் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உளுந்து ஒரு விமானியை தேடினாங்க இல்லையா, F-15, இதையெல்லாம் அப்படித்தான் அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்கா அலறுகிறது. எப்படி அலறுகிறது? மிஸ்டர் ஜீபிங் கொடுத்துடாதீங்க, ஜீபிங் நீங்கள் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு. அவர் எப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இல்லை, அன்கண்ட்ரோல்டு போயிட்டார். நான் சொல்கிறத சீனா கேட்குது, நான் சொல்கிறத சீனா கேட்கும், கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, நாங்கள்லாம் சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் விரக்தியின் உச்சபட்சத்திற்கு அவர் சென்று கொண்டிருப்பதால் சீனா சொல்லிவிட்டது, அந்த நாட்டினுடைய இறையாண்மை பேணப்பட வேண்டும். சீனாட்ட சமாதானத்துக்கு போனது யார் போனாங்க? பாகிஸ்தான் போனது, துருக்கி போனது, ரஷ்யாவிலிருந்து ஆளுமைகள் போனார்கள், ஸ்பெயினுடைய பிரதமர் கூட போனார். போய் சீனாவிடத்திலே பேசும்போது சீனா என்ன சொன்னது? ஒரே ஒரு கோட்பாடு தான், சாவரின் அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய இறைத்தன்மை, ஒவ்வொரு நாட்டுக்குடைய ஒரு சாவரினிட்டி இருக்கும். இதெல்லாம் நீ மீறி கொண்டு அடிக்கிறது, ஆட்களை காலி பண்ணுறது, கூலிப்படைகளை மாதிரி கொலைகள் செய்வது, இதெல்லாம் ரொம்ப தவறு. முதல்ல சொல்லிட்டு சீனா சொன்னாங்க, ஹெர்மூஸ் ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, ஹெர்மூஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஈரான். அதில் ஒரு முற்றுகை நடந்தது, பின்னாடி அது மூடப்பட்டதாகலாம் ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டது. இப்போ என்ன சார் நடக்குது? இப்போ நான் அமெரிக்காவுக்கு ஏற்ற இழப்பு நான் சொல்லிட்டேன்ல. ஆமாம், இது பழைய செய்தி இல்லை, இப்போ உள்ள செய்தி, நேற்று உள்ள செய்தி. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா CIA ரிப்போர்ட் இருக்கும் இந்த மேன்பேட் பற்றி, இது இப்போ உள்ள செய்தி. ஹெர்மூஸ் என்ன, இதுதான் முக்கியமான விஷயம். இது கொஞ்சம் பழைய செய்தி கிடையாது, புது செய்தி தான். இது இருந்துக்கிட்டே இருக்கு, ஆன்கோயிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது. ஹெர்மூஸை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ அவர்களுக்கு ஒரு பெரிய அணுகுண்டு பாம் என்னன்னா ஹெர்மூஸ் தான். அந்த ஹெர்மூஸில் தான் எல்லா கப்பல்களும் பயணிக்கணும்.
அதிகமான கப்பல்கள் நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய இந்திய கப்பல்கள் சீனா, ஜப்பான், தென்கொரியா இவ்வளவு நாடுகளுமே அதிகமாக வருது. அமெரிக்கா தேவையில்லை, அவனை விட்டுருங்க. அது அல்லாமல் மிக கடுமையான பாதிப்புக்கு வருவது ஹெர்மூஸில் 37% வியாபாரத்தை செய்யக்கூடிய சவுதி அரேபியா, அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடிய கேஸு 90% இருக்கக்கூடிய கத்தர், அவர்களுடைய பயன்பாடுகள் ஃபுல்லாகவே ஹெர்மூஸில் தான் வரும். இந்த 3 பேரை நீங்கள் பாருங்கள், இந்த 3 பேரும் ஓமன், இவர்கள் அனைவரும் அமெரிக்காவுடைய கைப்பாவைகள். சரியா? இப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹெர்மூஸை அவர்கள் சொல்கிறார்கள், ஹெர்மூஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நம்ம கடல் ஓரத்திலிருந்து கடலுக்குள்ள 24 கிலோமீட்டர் வரைக்கும் நாட்டிக்கல் மைல் சொல்கிறது, இந்த ரோடுஸ் மாதிரி இல்லை, அதில் ஒரு நாட்டிலிருந்து எல்லை, அந்த நாட்டிற்கு கடல் எல்லை உண்டு என்பது இன்டர்நேஷ்னல் லா, தெளிவான சர்வதேச சட்டம், மெரிடைம் பவுண்டரி, இதுதான் கடலாதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு எல்லை. ஆனால் அந்த ஹெர்மூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இஸ்பஹான் பகுதி நினைக்கிறேன், அங்கிருந்து அவர்களுக்கு 21 கடல் மைலிலே அது தெளிவாக இருக்கிறது. ஈரான் கடற்கரையோரம் இருந்து, கரையிலிருந்து ஷோர், இதிலிருந்து இந்த ஹெர்மூஸ் வளைகுடா அதிக ஆழமாக இருக்கு. சேலோ வாட்டர் 33 கிலோமீட்டர், அதிக ஆழமாக இருக்கிற உலக அளவிலான கப்பல்கள் போகிறது அல்லவா, இந்த கப்பல்கள் எல்லாம் போகக்கூடிய இது வந்து கரெக்டாக 21வது மைலில் அல்லது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்கிறது. அப்போ உலக அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது 24. அப்போ ஈரான் சொல்லுது, இது எங்களுடைய பார்ட், வி ஹேவ் அ ரைட், எங்களுக்கான ரைட் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக விடுவோம், திறந்து விடுவோம், நீ வந்து இதில் தலையிடக்கூடாது. அமெரிக்கா வந்து என்ன பிரச்சனை அமெரிக்காவுக்குன்னா, இதில் அவங்க கலெக்ட் பண்ணால் வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி வந்துடும். யாருக்கு? ஈரானுக்கு. 10 லட்சம் கோடியில் ஒரு 2-3 லட்சம் கோடியை ஓமன் கொடுத்துருவாங்க. அந்த பக்கத்தில் ஓமன் இருக்குது. மீதி இவர்களுக்கு வந்து விட்டால் இவர்கள் பெரிய செழிப்பாயிடுவாங்க. செழிப்பானா அங்கே இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கலாயிரும். இஸ்ரேல் தான் இந்த போரை நடத்துகிறது. உலகத்தில் யாருமே விரும்பாத போர். பெஞ்சமின் நெத்தன்யாகும் டொனால்ட் ட்ரம்ப் நடத்துகிற ஒரு போரில் இன்னைக்கு நாம வரைக்கும் உலகத்தின் ஒவ்வொரு ஈஸ்டர்ன் கார்னர் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த 2 பேருடைய தனி விஷயம். இப்போ சீனாவை அவர்கள் சமாதானத்துக்கு அடுத்த வாரம் போய் பார்க்க போறாரு, 1 நாள் 1.5 நாள் டூர். ஆனால் சீனா சமாதானத்துக்கு வந்தவர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, எது வேணாலும் பேசிங்க, அமெரிக்காவுக்கு 2 கண்டிஷன். முதல் கண்டிஷன், ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மையை அவர்கள் மதிக்கணும். அடுத்து டாலரைசேஷன், அதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல். நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் வரும்போது இப்படித்தான் வரும் என்பது அமெரிக்கா தான் உதாரணம். அமெரிக்கா தனது ஆயுதங்களை வைத்து எல்லாரையும் ஒரு அடிமைத்தனம் படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்வின்சிபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்வது ஆங்கிலத்தில், யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக அமெரிக்கா உருவேற்றி கொண்டிருந்தது. இந்தியா வரைக்கும் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு. இவ்வளோதானா அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 44 விமானங்களில் ஒரு சாதாரண ஈரான், அமெரிக்காவுடைய அலாட்டிங் ஃபண்டு $1000 பில்லியன். யாருக்கு? அமெரிக்க இராணுவத்திற்கு. ஈரான் வெறும் $25 பில்லியன். 1000 எங்கே இருக்கிறது, 25 எங்கே இருக்குது? அவர்கள்ட்ட இல்லாத லைட்டிங்கோ, விமானங்களோ, ஸ்டெல்த் விமானங்களோ, அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரேப்டார் விமானங்களோ, ஹார்னட் விமானங்கள், பம்பர் பஸ்டர்கள் சொல்லி மாளாது. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய உளவு விமானங்கள் MQ-4C ட்ரைட்டான், அது சொல்லி மாளாது. அவ்வளவு சிஸ்டம் அமெரிக்காவினுடைய டெக்னாலஜிக்கு யாருமே இல்லைங்க. அது எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் பஞ்சு முட்டாய் ஆகி போய்விட்டது. திருவிழா கடைகளில் விற்கக்கூடிய அந்த சாலைகளில் போடக்கூடிய பஞ்சு முட்டாய் ஆக்கி போட்டாங்களே, ரோட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் விளையாடக்கூடிய ரேப்டார் விமானங்கள் எல்லாத்தையும் இப்படி ஆக்கிட்டாங்களே, எல்லாமே ஆக்கி போட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு இப்பொழுது என்ன சொல்கிறது, கத்தார் போன்ற நாடுகள் மறுபரிசீலனை செய்யக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது அமெரிக்காவுடைய உறவை. ஏன்னா பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறி போய்விட்டது. நல்லா மாறிக்கொண்டிருக்கிறது, மாறி போய்விட்டது தான், மாறிக்கொண்டிருக்கிறது அல்லது மாறி போய்விட்டது. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.